ஐயா, அதாவது இந்த இவரோட கதை ஒரு படம் ஒண்ணு இருக்குது. ஆ ஐயா ஒரு ஆளு நெறைய பொண்ண ஏமாத்துவானு. வண்டி இல்ல. இது நான் அவன் இல்லை. நான் அவன் இல்லை. அது இந்த மனுஷனோட ஒரிஜினல் ஓன் ஸ்கிரிப்ட், லைஃப் ஸ்கிரிப்ட். வாழ்க்கையோட அதுனா பயோபிக். அப்படியா? அப்படின்னு வெளிய சொன்னா நான் நம்பல. நானும் நம்பல. வெளிய அப்படி பேசுறாங்க. ஒரு மனுஷன் எப்படி பேசுறீங்க? அது பயோபிக்கா இருக்கு. இல்ல, சுதந்திர போராட்ட காலகட்டத்துல நம்ம மாமாவே வந்து வெள்ளையர்ல எதிர்த்து போராடி இருக்காரு. தீ பரவட்டும்னு அவர் அந்த நேரத்துல சொன்னதுதான் இப்ப அவரு சொல்றாரு, நான் அப்ப போராடி இருக்கேன். ஆமாயா, தீ பரவுற நேரத்துல அவர் வந்து ஒரு ஐயோ பேட் வேர்ட்ஸ் வேணா. இல்ல நீங்க அப்படி பேசுறீங்க. அவரோட உண்மையான வாழ்க்கைக்கு வாங்க. தீராத அது என்ன படாது? தீராத விளையாட்டு இல்ல. அவர் இல்லை. நான் அவன் இல்லையில வந்து அது பயோபிக்னு சொல்றாங்கன்னா நான் வன்மையா கண்டிக்கிறேன் அவங்கள. ஏன்னா பார்ட் 1க்கா பார்ட் 2க்கா ரெண்டுமே சேர்த்து பத்தாது இல்ல. எத்தனை பெண்கள் அதுல? ஆமா, கரெக்ட். அவரோட உண்மையான வாழ்க்கையில எத்தனை பெண்கள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் யாராவது இப்போ இதை பார்க்குற நாம் தமிழர் என்னப்பா மாமா நான் இப்படி பேசுகிறான்னு கேட்பாங்க. அவர் பொண்டாட்டின்னு ஒரு வீடியோ போட்டார்ல, அந்த பொண்டாட்டி யாரை பார்த்து அந்த வீடியோ போட்டார்? பொண்டாட்டி நான் கேடு கட்டவனார்ல, யாரை பார்த்து பொண்டாட்டின்னு இருக்கும். அதான் பர்சனல் கேட்கக்கூடாது தான். விஷால் ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, திஸ் ஒன் தட் ஒன், தீராத விளையாட்டு. அந்த மாதிரி இருக்கும். இல்லை, பொதுவாக பர்சனல் அட்டாக் பண்ணுறது இல்லை. ஆனால் முன்னெடுங்காலங்களில் சாட்ட துரும்புறம்லாம் ரஜினி குடும்பத்தை பற்றி என்னென்ன பேசினாரு, அப்புறம் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தை பற்றி பேசுறது தான் அவங்க வேலை. ஆமா, ரஜினிகாந்த், தனுஷ், அப்படி எல்லார்கிட்டையும் போனவர். ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரு, அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்புல இருக்கணும், பொறுப்பு இல்லாம பேசுறப்ப இப்ப விஜயவே அப்படித்தானே. விஜய் அப்படித்தானே வந்து பேசும்போது நாம வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம், அறிவு இருக்கா? ஆனா அருவருப்பா. நம்ம தவமான வந்து மதுரையில இருந்து ரிப்போர்ட்டர் குறித்து கேள்வி கேட்டார். நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க, நான் கொஞ்சம் கண்டனமா இருந்தேன். அப்படியா? அதாவது அதுல எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா வலை பேச்சுன்னு தொடர்ச்சியா பேசுறாங்கல்ல, நான் அவங்கள நம்புவேன். உண்மையை பேசக்கூடிய ஆளு. என் மாமனை மிஞ்சினவனுங்க அவனுங்க. உண்மை மக்களே ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். உண்மையானவங்க வாங்குறாங்கன்னா அந்த 3 பேர் தான். அதுல அந்த 3 பேர்ல முக்கியமான அந்தரங்கன், பொந்தரங்கன்னு, சந்தரங்கன் ஒருத்தர் உட்காந்து பேரு கருப்பா. ஆமா, கருப்பானா அவர் அடையாளத்துக்காக சொல்றேன். அவர் எதுக்கு உட்காந்துக்கிறாரு?